தொடர் முத்தரசன், ஒரே ஒரு சந்தேகம். நீங்க இந்த அதிபர் ஆட்சி முறைக்குன்னு சொன்னீங்க. ஏற்கனவே நம்ம நாட்டுல 1967, 62, 67 ஆகிய இந்த 3 முறை வந்து இது நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றங்களுக்கும் ஒரே முறைதான் தேர்தல் நடந்திருக்கு. ஆனா அப்போ அதிபர் முறை எதுவும் வரலையே சார். அதாவது அன்றைக்கு இருந்த ஆட்சி வேறு, ஒரு ஜனநாயகத்தின் நம்பிக்கை உள்ள கட்சி அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. நீங்கள் சொல்லுகிற அந்த 52, 57 பிறகு 62, 67 வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று நடந்தாலும் கூட அப்பொழுது கூட கேரளத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கவிழ்க்கப்பட்டது, மீண்டும் தேர்தல் நடைபெற்றது. அது மாதிரி நம்முடைய புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பல முறை ஆட்சி கவிழ்க்கப்பட்டு திரும்ப திரும்ப தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. 67 வரைக்கும் இருந்த என்பது வேறு. காங்கிரஸ் நாடு பூராவும் ஒரு வேகபோகமான ஒரு செல்வாக்கை பெற்றிருந்தது. அவங்க ஒரே நேரத்தில் இந்த தேர்தலை நடத்த முடிந்தது, அதற்கான வாய்ப்பு இருந்தது. 67க்கு பிறகு நிலைமைகள் மாறிவிட்டது. இன்றைய நிலைமையோ முற்றிலுமாக மாறி இருக்கிறது. இப்ப நீங்க 77 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் அந்த அணி கூட்டணி வெற்றி பெற்றது. அந்த ஆட்சி நிலைக்கல. திரும்பவும் நாடாளுமன்றத்துக்கான தேர்தலை கொண்டு வர வேண்டிய நிர்பந்தம் கட்டாயம் ஏற்பட்டது. அதே மாதிரி விபி சிங் ஆட்சி நிலைக்கல, திரும்ப தேர்தல் இருந்தது. தேவகவுடா அடுத்தது கொஞ்ச நாள் அந்த ஆட்சி நிலைக்க மீண்டும் தேர்தல் இருந்தது. வாஜ்பாய் ஆட்சி 13 மாத காலத்திலேயே ஆட்சி கவிழ்ந்து போனது. இவையெல்லாம் நீங்கள் குறிப்பிடுகிற 67க்கு பிறகு தற்போது வரையில் நடைபெற்றிருக்கிற மாற்றங்கள். ஆகவே நாடாளுமன்றத்திற்கே ஒரு நிலையான ஆட்சி 5 ஆண்டுகளுக்கு அமைக்க முடியாது என்பது கடந்த கால அனுபவம் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிற சூழலில், அதே மாதிரி மாநில சட்டமன்றங்கள் பல இடங்களில் தேர்தலுக்கு பிறகு 2 ஆண்டுல 1 ஆண்டுல 3 ஆண்டுல ஆட்சி கவிழ்ந்து தேர்தெடுக்க வேண்டிய நிர்பந்தங்கள் நெருக்கடிகளுக்கும் நாடு உள்ளாகி இருக்கிறது என்பதும் நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஆகவே இது ஒரு நடைமுறை சாத்தியமற்ற திட்டம். ஆனா கடைசி ஒரே ஒரு கேள்வி. மக்களவை மாநிலங்களவை இரண்டிலுமே வந்து இந்த 3 2 பங்கு மெஜாரிட்டி இருந்தால்தான் இந்த மசோதாவை வந்து நிறைவேற்ற முடியும் என்ற நிலை இருக்கிறது. அது வெளிப்படையான ஒரு தகவலாகவும் இருக்குது. அந்த மெஜாரிட்டி இல்லை ஆட்சிக்கு. ஆனாலும் ஏன் இது இப்போ அவசர அவசரமா கொண்டு வரணும்னு முனைப்போட அவங்க ஈடுபடுறாங்க சார்? இது மெஜாரிட்டி இல்ல, நீங்க சொல்வது மிக மிக சரியானது. உங்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது. அறிவிப்பெருமை பலத்தோட பாஜக கடந்த கால தேர்தல் வெற்றி பெற்ற போல இந்த தேர்தலில் வெற்றி பெற மக்கள் தோற்கடித்திருக்கிறார்கள். மைனாரிட்டி அரசு தான் இன்றைக்கு இருக்கிறது. வெற்றி பெற முடியாது என்று சொன்னா ஒரு இருக்கு மக்கள் மத்தியில. அந்த மாதிரி மக்கள் நலன் கருதி சேவைகளை பெறுவதற்கும் அதிகார வளர்ச்சி திட்டங்களை பரவ கொண்டு எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகள் மக்களுடைய உங்களுக்கு விரும்பல. 33% ஒதுக்கீடு என்பது பாஜக அது விரும்பாது, RSS விரும்பாது. இப்படி பிரச்சனைகளை கொண்டு வந்து கவனத்தை திருப்புவது. நாட்டில் விலைவாசி பன்மடங்கு உயர்ந்து போய்விட்டது. விலை கொடுத்து மக்கள் வாங்க முடியல, கடுமையான நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறாங்க. வேலையின்மை பிரச்சனை நாட்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இதை பற்றி எல்லாம் மணிப்பூர் பற்றி எரிகிறது. இதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் திசை திருப்பக்கூடிய மக்களுடைய கவனத்தை திருப்பக்கூடிய வகையில இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை அவர்கள் அமைச்சரவையில் நிறைவேற்றி இருக்கிறார்கள். வேற ஒன்றுமில்லை. நன்றி தோழர். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி தோழர் முத்தரசன்.